தீபாவளி சரவெடின்னு போட்டாங்கல்ல. ஆ. சரவெடிய வந்து இப்ப தியேட்டருக்குள்ள வெடியப்போ வெளிய தான் வெடிக்கும். மக்கள் கை தட்டுறது வந்து ஒரு சரவெடி மாரி சந்தோஷத்த குடுக்குது. தேனவர் பொழில்குள் ஆலை விலை சிந்தல் துண்ணி வளர்செம்பு நீங்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நிலையாத வண்ணம் ஒரு உரைசை ஆனசொல் மாலையதும் அடியார்கள் மால் வானில் அரசாளர் ஆணை நமதி திரு சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம் அது சொன்ன இதே மாதிரி தான் கிளாப் பண்ணாங்க. நீங்க வந்து ஒரு ஆயில்லாம் போட்டு வந்துருங்க. நம்மளுக்கு அதெல்லாம் போட தேவையில்லை. ஏதோ ஒண்ணு உள்ள போறேன், ஹீரோயின் உட்காந்து எல்லாம் உட்காந்துருக்கு, கிரீம் போட்டுக்கிருக்காருங்க. அங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, எல்லா பெண்மணிகளும் அப்படியே இவர்கிட்ட வருவாங்க. சார் அது நல்லா இருக்கு சார், போங்க சார், நீங்க மாத்திட்டீங்க சார். அது அவங்க இருக்காங்களே. இல்லைங்க, இவரோட டாக்டிஸ் என்னன்னா, யாராவது குட் மார்னிங் சொல்லல, பேசல, பக்கத்துல வந்து உட்காரலன்னா டைலாக்க மாத்தி கொடுத்துருவாங்க. டைலாக் கட் ஆகும். ஜீலம் ஜீனா ராபி பிஎஸ் சட்லஸ் அப்படின்னு நைஸ் ஒன். அந்த டைரக்டர் சூப்பர் சார் அப்படின்னாரு. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான மூவி டீம் தான் வந்திருக்காங்க. பயங்கர கலகலப்பா இருக்க போகுது நம்ம ஷோ. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். கம்பி கட்டின கதை படத்தோட டீம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். 4 பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், எக்ஸைட்டடா இருக்கும். ரிலீஸ் ஆயிருக்கு. Yes. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. நல்லபடியா போகுது. தியேட்டர்ல வந்து பொதுமக்கள் வெல்கம் பண்றாங்க, ஃபேமிலியோட பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. சில விஷயங்களை நாங்க எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ இட் கிவ்ஸ் அஸ் வெரி நைஸ். தீபாவளி அன்னைக்கு சரவடியா வந்து கம்பி கட்டின கதை ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா வந்து கலகலப்பான ஒரு படம் அப்படின்ற ஒரு ரிவ்யூ வருது. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எதிர்பார்த்த ஒரு ரீச் வந்துச்சா? நீங்க போய் தியேட்டர் பார்க்கும்போது ஹப்பாடா இதுக்கு தான் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சா? நாங்க நினைச்ச இடத்துல சிரிக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. நாங்க நினைக்காத இடத்துல சிரிச்சாங்க. அது எங்களுக்கு இன்னும் பெரிய பிளஸ் அமைஞ்சது. போக போக மக்கள் வந்து வேர்டிக்ட் கொடுப்பாங்கல்ல. நிச்சயமா, கண்டிப்பா. சிங்கப்புலி சார், நீங்க சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இந்த படம் எடுக்கும்போது இந்த சீனில் கொஞ்சம் கிளாப்ஸ் இருக்கும், இந்த சீனில் ஒரு காமெடி இருக்கும், இந்த சீனில் ஒரு கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இது ஃபைனலில் வருமா வராதா, எட்டிங்கில் போயிடுமா, டப்பிங் வரைக்கும் வந்துருச்சு. இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்குது. இந்த படம் ஓடிடுச்சுன்னா ப்ரொடியூசர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சோம். பட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அவரும் ஹாப்பி, ஆடியன்ஸும் பார்க்குறாங்க. அதாவது இந்த நிறைய காமெடி படங்கள் வந்து இப்போ கம்மியாயிடுச்சு. எல்லாம் வயலன்ஸு, பிளட் அது இது நிறையா இருக்குது. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உட்காந்து பயங்கரமாக சிரிச்சு ஒரு டைலாக்ஸுக்காக சிரிக்கிறட்டும், சீக்வன்சன்ஸ்க்காக சிரிக்கிறது, அதெல்லாம் நிறையா இருக்குது. பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நல்ல படம் பண்ணிட்டோம். அதுவும் தீபாவளிக்கு நம்ம படம் வந்துருச்சு. அது சக்ஸஸாக இருக்குது. ப்ரொடியூசர் இருந்துட்டார், ஜெயிச்சிட்டாரு. இது அடுத்து நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போவார். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த இவங்கெல்லாம் இருந்தெல்லாம் ஹிட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதில் நம்மளும் இருக்கோம், நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. டைரக்டர் சார், நீங்க சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களோட மூவி வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல்லா எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு திருப்தியா இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு 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 ஷிவரிங்காவே இருக்கு. எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு காத்துட்டு இருக்க மாதிரி அது 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 ஆடியோ லான்ச்லேயே ஒரு வைப் வந்துருச்சு. எல்லாரும் சொன்னாங்க செலிப்ரேட் பண்ணணும், பார்ட்டினாங்க. எங்களுக்கு வந்து பயம், எனக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னன்னா, மற்ற எல்லாருக்குமே அந்த ரிலீஸ் ஆக போகுதுனாலே அங்கேயே அனௌன்ஸ்மெண்ட் ஓகே வந்துருச்சு அப்படின்னு வரும்போது அப்பயே ஸ்டார்ட் ஆகும். பட் எங்களுக்கு எப்போ இருந்துச்சுன்னா, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன் கொண்டாடலான்னு ஒரு மனநிலையில் தான் நானும் ப்ரொடியூசரை இருந்தோம். நேற்று ரிலீஸ் ஆகிட்டு எங்களுக்கு அந்த ரிசல்ட் பார்த்தோன்னே தான் கொஞ்சம் ஷிவரிங் அடங்குச்சு. அப்பா, எக்ஸாம் எழுதி எதிர்பார்த்த கலெக்ஷனுக்கு மேலே இருந்தால் ஷேர் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது கட்டாயமா ப்ரொடியூசர் பண்ணுவார் சார். இன்னும் நாங்கள் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நேற்று ஓகே எனக்கு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கூல் ஆகிட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் ஷிவரிங் இருக்குது. எனக்கு தீபாவளி வெயிட்டிங்கில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இப்போ ஃபேமிலி எல்லாம் தீபாவளி அன்னைக்கு பார்க்கணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு ஒரு நாளாக. அந்த சந்தோஷம் தான். அந்த ஷிவரிங் இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எக்ஸாம் ரிசல்ட்டு வந்துட்டு இருக்கு. ஏதோ ஷேர் பேசுகிறீங்க. எதிர்பார்த்த கலெக்ஷனுக்கு மேல வந்ததுன்னா இல்ல, எதிர்பார்த்த கலெக்ஷனுக்கு மேல வந்தா ஒரு நல்ல ஷேர் தரேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் இந்த விஷயமே எனக்கு தெரியாது. சொல்லலையா உங்ககிட்ட? இந்த பொண்ணுக்கு சொல்லிருக்காங்க, எனக்கு சொல்லல. அவர் நம்பருக்கு போடுங்க, அவருக்கு ப்ரொடியூசர் போடுங்க, போன் போடுமா? ஏன்னா இப்ப அதுதான் சார் ட்ரெண்ட். இப்ப படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா வேற போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு கார் கேட்கலாம், ஒரு அழகான ஒரு எப்படி எங்க ப்ரொடியூசர் பிகினிங்ல என்னன்னா, அவர் இந்த கதை எனக்கு வேணும்னு சொல்லும் போது சார் வந்து எல்லாம் வந்து அவருக்கு ஒரு தெரிஞ்சிருச்சு ரிசல்ட் இப்படிதான். அப்போ அவர் சொல்லிட்டாரு, நான் செலவு பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை, குவாலிட்டியா வரணும், பட் ஹிட் கொடுத்துட்டேன்னா இது எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணி கொடுப்பேன்,
நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போற ஆள் இல்ல அப்படிங்கிறது தான் அவரோட மோட்டோ. நம்ம யாராருக்கு கம்பி கட்டணும், நம்மளுக்கு யார் கம்பி கட்டினாங்க, ஆ. என்ன ஏதுங்கிறதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால எனக்கு என்னன்னா இந்த மக்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது இப்போ சதுரங்க வேட்டை சார் பண்ணார். ஆமா. அந்த படம் பார்த்துட்டு என்ன மாதிரி ஏமாத்துறான் பாரு, என்ன மாதிரி பேசுறான் பாரு, தேனொழுக பேசுறான் பாரு. அது அந்த மாதிரி என்ன ஒன்று இருக்குல்ல. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தன் ஏமாத்துறான், ஏமாத்தி சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஒரு கதை பண்ணலாம்னு எடுக்கையில அந்த கதைக்கு நட்டி ஏன் செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஏன் சார் ஏன் அதுதான் இந்த ஆடியன்ஸ் வாண்ட்ஸ் டு நோ. மேபி இந்த முக அமைப்பு ஏன் அப்படி director sir நினைக்கிறாங்களோ நீங்க- என்னவோ. அந்த முகத்துல காலையில 8 தடவை சாமி விட்டு பட்டையை போட்டு உட்காந்துருக்கேன். ஆமா எவ்வளவு பக்திகரமா எவ்வளவு இருக்காரு. பக்திகரமா உட்காந்துருக்கேன். காலையில நீங்க நான் அவர் வீட்டுல நிறைய நாள் நான் தூங்கியிருக்கேன். ஆ. நான் ஃப்ரீயா இருக்கையில அவர் வீட்டுல தான் இருப்பேன். காலையில 5:30 மணிக்கு 5:30 5:45 ஆரம்பிக்கும் பக்தி பாட்டு. ஆ. அம்மன் பாட்டு போய், முருகன் பாட்டு போய், பெருமாள் பாட்டு போய், அதுக்கு மேல தூங்கவே முடியாது. அதுக்கு மேல ஒருத்தன் பூவை பிடின்ட்டு வருவான், அதை வருவான், இதை வருவான், இவர் எப்போ குளிச்சுட்டு வருவாரு, ஈர துணியோட உட்காருவாரு, பூஜை பண்ணுவார், அதை பண்ணுவார். நம்மளுக்கெல்லாம் ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். என்னடா இப்படி இருந்தா வாழ முடியுமா? நம்மளும் இப்பயே குளிக்கணும் போலயே. அது நம்ம அப்படி இருப்போம். ஆனா இவர் ஏமாத்துறாருன்னா அந்த ஆள் சொன்னா நான் நம்பலாமே அப்படின்னு இல்லை. ஒரு புரியுதுங்களா உங்களுக்கு? இவர் ஏமாத்திட்டு ஒரு ராபின் ஹுட் மாதிரி, ஒரு ஜென்டில்மேன் மாதிரிலாம் இல்லை. நான் ஏமாத்துறேன், ஒரு பல்கா 100 கோடியை கொள்ளையடிக்கிறேன், ஒரு தங்க மீனை களவாண்டு வர்றேன், புரியுதுங்களா? நைரத்தை மணி ஹிஸ்ட்ல அது மாதிரிலாம் நிறைய கொண்டு வரேன். ஏன்னா 100 பேர்த்துக்கு கண் ஆப்ரேஷன் பண்றேன், 5000 பேரை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இருந்தா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் நல்லா ஐயையோ. இருப்பேன். நல்ல கம்பி கட்டிட்டீங்க எனக்கு. நான் கூட ஆஹா அப்படின்னு இல்ல இல்ல அந்த சொசைட்டி ஒர்க்ஸ் எல்லாம் கிடையாது. ஆ. அந்த சொசைட்டி ஒர்க்ஸ் எல்லாம் ஆ. இவர் படத்திலே நான் நல்லா இருக்கணும், மக்கள் அவனோட ஆசையை தூண்டணும், அதுல இருந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இருக்க ஒழிய நான் சம்பாரிச்சு ஏழைகள் கொடுக்கணும்னு ஒரு 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 எண்டு வரும்ல. ஆமா ஆமா அந்த அப்படி மாதிரி. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ரியல் ஃபேக்டர் ஒன்று சொல்றோம்ல, ஆ. அதுதான் இந்த படம். இந்த ரியாலிட்டி ஆடியன்ஸ் போய் சேரணும்ல. ஆமா. உன்னை ஏமாத்துறான் வந்து சொசைட்டிக்கு எதுவும் பண்ண போறது இல்ல. அவன் அந்த காசு எடுத்துட்டு போய் அவன் சந்தோஷமா இருக்க போறான். அதனால ஏமாறதுக்கான வாய்ப்பை நீங்க அவனுக்கு கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அவன் ஏமாத்திட்டே இருப்பான் உங்களை. ஆமா அதை சொல்றதுக்கு தான் இந்த மாதிரியான படங்கள் பண்றோம். கரெக்ட். ஏன்னா இப்போ கூட நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், ஆட் ஃபிலிம் பாருங்க உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு இது ஒன்று சொன்னாங்களாம். வெறும் அந்த அந்த பர்டிகுலர் சேனல்ல ஆடாக போகுமா, அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணுமா, நம்ம அக்கௌண்ட்ல பணம் அனுப்புவாங்க. அப்படி எப்படி அவனை அனுப்ப முடியும்? ஒன்று. புரியல. அப்புறம் ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா 3 மாசத்துல உங்களுக்கு 1 கோடி கொடுக்குறேன். என்னோட ஃப்ரெண்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஏதோ கஷ்டம்னு வந்து காசு கேட்டிருக்காரு. இவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கடன் வாங்கி ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, ஏதோ குடும்ப பிரச்சனைன்ட்டு. அவர் போய் அந்த 5 லட்ச ரூபா எடுத்து போய் அந்த அந்த ஸ்கீம்ல போட்டு அவர் ஏமாந்து 5 நிற்கிறாரு. கோடி கிடைக்கல. அந்த எப்படி கொடுப்பாங்க? Correct. அது இப்போ இவர் இதுதான் இதுக்கு வட்டியும் அசலும் இவர் கட்டிட்டு இருக்காரு. இப்போ தேவையா இதெல்லாம்? இன்னொன்னு அதாவது உலகத்துல எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த பிதாமகன்ல ஒரு வசனம் எழுதியிருந்தேன். அதுல சூர்யா சார் ஏல விடுற மாதிரி ஒரு சீன். அதிக விலை கொடுத்து இந்த பொருளை வாங்கிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்காக சோப்பு டப்பா இலவசம். பட்டக்குட்டி படத்துல சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம், மோந்து பாருங்க சார், சரோஜா தேவி வாட வரும் அப்படின்னு ஒன்று ஒரு சோப்பு டப்பா தூக்கி தெரியும். இப்ப அதே மாதிரி ஒரு அமெரிக்காவில் ஒரு லேடி, அது ஒரு ஆர்டிஸ்ட், டிவி ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். அந்த பொண்ணு என்ன செய்து குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு அவங்க உடம்புல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்ல, தண்ணி போகும்ல வேஸ்டா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணி ஒரு சோப்பு செய்யறாங்க. சோப்பு அந்த டிஸ்சார்ஜ் ஆற தண்ணி, அந்த நம்ம குளிக்கிறோம்ல, கீழே போகும்ல, அந்த தண்ணியை சேர்த்து வச்சு சோப்பு இருக்கு. சோப்பு தயாரிச்சோடனே அந்த சோப்பு மோந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்டோட ஸ்மெல் வருமா. ஃபர்ஸ்ட் எடிஷன்ல 5000 சோப்பு வித்துருச்சு. 5000 சோப்பு வித்துருச்சு. நீங்க பாருங்க பேப்பர்ல. இது நிஜமா இல்ல கம்பி கட்டுற கதையா? என் ப்ராமிஸ் ஷூர், என் ப்ரொஃபஷன் மேல சத்தியமா சொல்றேன், இதை படிங்க நீங்க. அதுக்கப்புறம் அடுத்த எடிஷன்ல 50 லட்சம் சோப்பு ஆர்டர் வந்துருக்கு. அவன் இன்னும் குளிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க மெட்ராஸ்ல ஒருத்தர் இருக்கான், அந்த QR கோட் இருந்தா ஸ்கேன் பண்ணி அந்த சோப்பை வாங்கலாமுங்க. அவனை போன் புக்ல இருந்து அழிச்சிட்டேன். பாருங்க அவன் எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இது பாருங்க, இது இப்படி இருக்கு. இது அந்த ஆசையை தூண்டுறது தானங்க. ஆசையை தூண்டுறது தானே. ஏங்க அதுக்கு சோப்பை போட்டு குளிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அந்த வாசனை அது மாதிரி நிறைய. அது இப்ப நம்ம பாக்குறோம்ல, லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 85 மேல ஒரு 2005 வரைக்கும் தான்
நிறைய ஏமாத்துறாங்க. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. ஏன்னா டீ ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. உங்களுக்காக ஏகப்பட்டதா வகை வகையா, அதுவும் ஜப்பான் டீ, சைனா டீ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ நட்டி சார் நீங்களே ஆரம்பிங்க. எந்த டீ வேணும் உங்களுக்கு? செஞ்சா பிளாக் டீ. பிளாக் டீ. ஓகே, பிளாக் டீ உள்ள பிளாக் டீ இருக்கும் தான் எதிர்பார்ப்போம். ஆனா டொன்டோடாய் முதல் கேள்வியே உங்களுக்கு ஒரு அல்வா கேள்வியா வந்திருக்கு சார். இது எங்களுக்கு பழக்கம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. அவரே எல்லாருக்கும் அல்வா கொடுத்தாரு, இப்போ அவருக்கு அல்வா கொடுத்துருக்கீங்க. எஸ். சோ படத்துல வந்து ஏகப்பட்ட பேரை வந்து ஏமாத்திருக்கீங்க. சதுரங்க வேட்டையிலேயே நாங்க பாத்திருக்கோம். உங்களை யாராவது ஏமாத்திருக்காங்களா லைஃப்ல? என்னடா இது, என்ன ஏமாத்துறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு எனக்கு ஒரு அல்வா கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அது எந்த இன்சிடென்ட்? இல்ல, அப்படி எதுவுமே நடக்கல. நடந்து லைஃப்ல ஒரு வாட்டி கூட நடந்தது இல்லையா? நடக்கல. நான் பேராசைப்பட்டதே கிடையாது, அதனால நான் அதை தப்பிச்சிடுவேன். யாராவது எனக்கு இதாக ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா நான் அதுக்கு போகவே மாட்டேன். எனக்கே எவ்வளோ மெசேஜஸ் வந்திருக்கு. உங்கள் இதில் இந்த நான் உங்கள் ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, அப்புறம் எங்களை ரிசார்ட்டில் நீங்கள் வந்து இத்தனை நாள் தங்கலாம், உங்கள் ஃபேமிலியை கூட்டுவாங்க, இப்படிலாம் வந்தது. எனக்கும் வந்திருக்கு. நான் பதிலே பேசுறதில்ல. அந்த அப்படி வந்தாலே இக்னோர் பண்ணுவேன். ஏன்னா உலகத்தில் ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அப்படி பண்ணுறாங்கன்னா, அப்படி ஒரு மெசேஜ் வருதுன்னா அது ஃப்ராடுன்னு அர்த்தம். இல்லை அப்படி ஒன்று நிஜமாவே கிடைச்சா கூட அது நிற்காது, போயிடும். ஏன்னா உழைக்காம கிடைக்கிற எதுவுமே உடம்புலயே ஒட்டாது. ஆஹா, சூப்பர், அழகா சொன்னீங்க. சரி, படத்துல கம்பி கட்டின கதை படத்துல வந்து எப்படிலாம் ஏமாத்துவீங்க? லைட்டா ஹிண்ட். ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்க எப்படின்னா, போறாங்க. அதுல சில விஷயங்கள் இருக்கும். அதை நாங்க உங்களை ஏமாத்த போறோங்கிறதே சொல்லியிருப்போம். எப்படின்னா, அதுல ஒரு டயலாக் வரும், ஏகலகர பிகித்வாரே தூர்லகிற எச்ச காக்கையிலகிற பச்சைன்னு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, தூரத்துல இருக்க எச்சல் நம்ம கண்ணுக்கு தெரியாது, காக்கையில இருக்க பச்சை கலரும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா காக்கையினால கருப்புன்னு தான் நினைப்போம். அந்த ஏகலகர பிகித்வாரேங்கிறது நாங்க உங்களை ஏமாத்த போறோம்னு சொல்லிட்டு தான் செய்வோம். அது ஆடியன்ஸ்க்கு, அது எனக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு புரியல, நான் ஏமாத்தினாங்க, அவ்வளவுதான். புரிஞ்சவங்க வேலைக்கு போயிட்டாங்க, புரியாதவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆஹா, நல்லா இருக்கேப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி. சூப்பர். இப்ப ஹீரோயின் நீங்க சொல்லுங்க, இந்த அல்வா, இந்த ஸ்வீட்டான அல்வா நம்மளோட கேஸ்ட்ல ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். இது அல்வானா நீங்க வந்து பிஸ்கட் கொடுக்கறது கிடையாது, ஸ்வீட்டான ஒரு நபர்னு நீங்க டெடிகேட் பண்றீங்கன்னா யாருக்கு இந்த அல்வா கொடுப்பீங்க? இந்த ஸ்வீட் வந்து நான் சார்க்கே கொடுத்தேன். ஓகே, ரீசனும் சொல்லுங்க. ரீசன் வந்து இட்ஸ் லைக் வெரி ஸ்போர்ட்டிவ். வெரி ஸ்போர்ட்டிவ். ஆஹா, சரி. அண்ட் அதே Thank you. மாதிரி தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் படத்துல அந்த பொண்ணை ஒரு Heroine ஆக்கி- ஹீரோயினி ஆக்கியிருக்காரு. எங்க இல்ல டைரக்டர் இல்ல தான் சார் நான் கொடுப்பேன். சீரியஸா நீ கொடுக்கலாம். நீ இருப்பா நீ. ஒவ்வொரு பொண்ணுங்க என்னைய டைரக்டர் ஹீரோயினி ஆக்கியிருக்காரு, என் உயிரே அவருக்கு தாங்க கொடுப்பேன். இதை விட எனக்கு என்னங்க இருக்கு? என்னை யாருங்க ஹீரோயின் போட்டு? நான் எவ்வளோ அலைஞ்சிருக்கேன், எவ்வளோ காம்படிஷன், எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். என்னை அவர் தாங்க கூப்பிட்டு 5.5 கோடி ரூபா படத்துல என்னை ஹீரோயினியா போட்டிருக்காருன்னு அல்வா இவர் கொடுக்கணும்ல. ஆமா. சூப்பர். உங்களுக்கு வந்து அல்வா வந்துருச்சு, நீங்க சரி. வந்து பதில் சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க சொல்லணும், உங்களுக்கு எந்த டீ வேணும்? மாச்சா, மசாலா, மின்ட், ஜிஞ்சர், செஞ்சா? மசாலா. மசாலா. மசாலால ஏதாவது மசாலா கேள்வி இருக்கா என்று பார்ப்போம். இல்லை. அப்பா. இரேசர் வந்திருக்கு. ஓகே. Eraser. யா. சோ நீங்க கம்பி கட்டின கதை படத்துல வந்து பயங்கர கஷ்டப்பட்டு சூப்பரான ஒரு சீன் நடிச்சிருப்பீங்க. ஆஹா, செம்மையா இருக்குப்பா. ஆனா அந்த ஃபுட்டேஜ் காரணத்தினால வந்து டெலீட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சீன் டெலீட் ஆயிருக்கா? இல்ல நாங்க வந்து சாங்லயே எடுத்துக்கலாம். சாங்ல வந்து நாங்க பிஃபோர் கோரியோ வந்து பயங்கரமா பண்ணோம். ஆனா அது வந்து சாங்ல இல்ல. அந்த இது மட்டும் இல்ல. அது மட்டும். ஓகே. அது லைட்டா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. இல்ல ஓகே ஃபைன் தான். அது கதைக்கு இந்த சாங்க்கு அவங்க எதிர்பார்க்கறது வந்தா போதும். நம்ம அதுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோமா அது மட்டும் போதும். எனக்கு அது இருந்தா நல்லது, இது இருந்தா நல்லா இருக்கும், இந்த சீன்ல நல்லா பண்ணுனேன், அந்த சீனை நீங்க வச்சுக்கலாம் அப்படி சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் மூவிக்கே இவ்வளவுதான் பேசக்கூடாது. அதான். ஆஹா, நைஸ். வெரி நைஸ். பதில் வந்து அழகா சொல்லிட்டீங்க. Thank you. இப்ப டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க, எந்த டீ வேணும்? ரெட் கலர் மின்ட் டீ வேணும். ஓகே. மின்டா அது. மின்ட் டீ உள்ளே பேட்டரி வந்திருக்கு. சோ கம்பி கட்டின கதை படத்துல யாரு வந்து இந்த பேட்டரி மாதிரி எப்போதுமே ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க? என்னப்பா இந்த ஒரு நபருக்கு பேட்டரி குறையவே மாட்டேங்குது, எப்போதுமே ஃபுல் சார்ஜ்லயே இருக்காங்களே அப்படின்னா யாருக்கு இந்த பேட்டரியை டெடிகேட் பண்ணுவீங்க? எங்க ப்ரொடியூசர். பேட்டரி எனக்கும் எனர்ஜி குறைஞ்சாலும் சரி, அவர் ஒரு எனர்ஜி சார்ஜ் பாயிண்டாவே இருப்பாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்களுக்கு கொடுத்து ஒரு என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் நாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்டிங்ல என்ன ஆரம்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்த பேட்டரி அவர் தான். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க சார்ட்ட போறோம். போய் நின்றதுக்கு அப்புறம் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் கொஞ்சம் டல் ஆயிட்டு ஒரு நேரத்துல பேசுவேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் நான் சாரி சொன்னார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி த்ரில்லரோட வந்தாரு, எனக்கு காமெடி பண்ண வச்சாங்க. அப்போ நான் பேசும்போதெல்லாம் எங்களை டோட்டலாவே எனர்ஜிக்குள்ள கொண்டு வரவர் எங்க சார். ஸோ அவருக்கு தான் அந்த பேட்டரி.
அண்ட் அதே மாதிரி டைரக்டர் சார் இவ்ளோ நேரம் ரொம்ப அழகா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அடுத்ததா வந்து ஒரு சூப்பரான மெம்பர் உங்களோட படத்தோட டீம்ல இருந்தே வர போறாங்க. அவங்க வந்து இருங்க இருங்க ஒரு எக்ஸைட்டடா நிமிஷம் வெயிட் ஒரு பண்ணிட்டு நிமிஷம். ஒரு இருக்காங்க. டீ அவருக்கு கொடுக்கலையா? அவருக்கு அவருக்கு இன்னும் இருக்கு சார், பாக்கி இருக்கு. சரி Yes, சரி சரி. yes. அதுக்குள்ள அடுத்த நம்ம ஷோ செகண்ட் இன்னும் போறீங்க. முடியல. உங்களை விட மாட்டோம், அவ்வளோ சரி. ஈஸியா விட்டுற மாட்டோம். டைரக்டர் அண்ட் ஹீரோயின் அழகா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் கம்பி கட்டின கதை மூவி பத்தி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. மூவி சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு அண்ட் இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட்டா போகணும். தேங்க்யூ so much for coming. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, நம்ம ஷோ வந்து செம ஜாலியா போயிட்டு இருக்கு. இப்ப இன்னும் 2 பேர் படத்துல இருந்து வரதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப டைரக்டர் அண்ட் ஹீரோயின் ஷாலினி நமக்காக ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே வந்து அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறாங்க. இன்னும் 2 மெம்பர்ஸ் வந்து எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சோ கம்பி கட்டின கதை படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், அதுக்கப்புறம் நடிப்பு எல்லாம் சேர்ந்த கலவையா வந்து நீங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவுட்புட் பார்க்கும்போது? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் சொன்ன தீபாவளி சரவெடின்னு போட்டாங்கல்ல, சரவெடியை வந்து தியேட்டருக்குள்ள வெடியப்போ வெளியே தான் வெடிக்கும். மக்கள் கை தட்டுறது வந்து ஒரு சரவெடி மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குது. சார் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். இப்ப நீ நல்லா பேசுறியா? சரவெடி தீபாவளின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்த உடனே பார்த்தேன். நம்ம நீங்கள் வந்து ஒரு ஆயில்லாம் போட்டு வந்துருக்கேன். நம்மளுக்கு அதெல்லாம் போட தேவையில்லை. ஏதோ ஒன்று உள்ளே போகிறேன், ஹீரோயின் உட்காந்து எல்லாம் உட்காந்துருக்கு, க்ரீம் போட்டுக்கிருக்காருங்க. அப்படி க்ரீம் போடுறாப்புல, அப்படி சீவுறாப்புல, அப்புறம் பார்க்குறாப்புல, அப்புறம் நிறைய பேர்த்துல கேட்குறாப்புல, இது ஓகே வாங்குறாப்புல, எங்கே போகிறாப்புலன்னு எனக்கு தெரியும். லவ்லி 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 நைஸ் வாசனா. ஓ அப்படி சொல்லுவாரு. நைஸ். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தேன் சார், எப்போதுமே ஹீரோயின்ஸ் பக்கத்திலே இருக்காங்க. நம்ம சார் பக்கத்துல ஹீரோயின்ஸ் 2 பேருமே இருக்காங்க. அவங்களோட இருக்கும்போது கலகலப்பா சிரிக்கிறாங்க. லொகேஷன்ல ரைட்டர் கம் ஆர்டிஸ்ட் இல்லையா, அவர் சிலதெல்லாம் சீனா சொல்லுவாரு. அங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, எல்லா பெண்மணிகளும் அப்படியே இவர்கிட்ட வருவாங்க. சார் அது நல்லா இருக்கு சார், போங்க சார், நீங்க மாத்திட்டீங்க சார். அது அவங்க இருக்காங்களே. இல்லைங்க, இவரோட டாக்டிஸ் என்னன்னா, யாராவது குட் மார்னிங் சொல்லல, பேசல, பக்கத்துல வந்து உட்காரலன்னா டைலாக்க மாத்தி கொடுத்துருவாங்க. டைலாக்க மாத்தி கொடுத்துருவாப்புல. அது ஒரு சீன் ஃபுல்லா அது புள்ள நின்றுகிட்டே இருக்கும். இவர் கூட பேசிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த சீன் ஃபுல்லா ஒரே புள்ள பேசிக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு கம்பி கட்டுற கதை தான். அப்படியே வளைச்சு கட்டுவாப்புல. இது முறுக்கு கம்பி. ஆமா, இது ராணாட்டாரு முடியாது. இது ராணாட்டாரு. அப்ப எனக்கு இந்த ஒரு டவுட் வருது, 2 ஹீரோயின்ஸ்க்கு எந்த ஹீரோயினுக்கு டயலாக் ஜாஸ்தி? இல்லை மேடம், இல்லை மேடம், கதைக்கு தேவையானதான். ஒரு ஹீரோயின் வந்து உட்காந்துருக்காங்களா, அவங்க வந்து சாரோட இது, இன்னும் வந்த ஷாலினி வந்து முகேஷோட ஜோடி. என்ன தேவையோ அந்த சீனுக்காக தான், காமெடிக்காக தான் சொல்கிறோம், மற்றபடி இல்லை மேடம். நம்ம ஆனால் என்ன, நம்ம ஒரு ரைட்டரை சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கும்போது நம்ம பக்கத்தில் வந்தானே சொல்ல முடியும். தூரத்தில் வந்து நடி சார் என்ன பக்கத்தில் இருக்கா சார், சொல்கிறதுக்காக சார் பக்கத்தில் போனேன் அப்படின்னு காமெடி பண்ணுவோம். காமெடி இல்லை. இப்போ முருகானந்தம் இப்போ இல்லைன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு வசனம் சொல்லி தரணும். ஆமாம், இப்போ அவங்களுக்கு வசனம் சொல்லி தரணும், இவங்க வசனம் சொல்லி தரணும். அப்போ இப்போ எல்லாம் எப்படி திரும்ப உங்களுக்கு, ஹலோ நடி சார், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டைலாக் வந்துருக்கு பாருங்க, படிச்சுக்கோங்க, அது மாடுலேஷன் மட்டும் சொல்லித்தரேன் அப்படின்னா அங்கே வந்துடும், உங்களுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, வாங்க வாங்க வாங்க. இப்போ நான் நிறைய படங்கள் பண்ணுறேன்லப்பா. அப்போ வந்து எனக்கு என்னென்னா, சார் எங்கே இருக்கீங்க, என்ன கேரவனில் இருக்கேன் சார், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு டைலாக் பேச போகிற டைலாக்லாம் வந்திருக்கு, ஒரு தடவை மக்கப் பண்ணிக்கோங்க, அவர் இல்லாட்டி ப்ராமிட் பண்ணலாம், அதை மாடுலேஷன் என்ன, யாரை பார்த்து பேசுறீங்க மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் எனக்கு வந்துடும், ஓ இன்னைக்கு இதான் பேச போகிறோம், இதான் பேச போகிறோம். அப்புறம் ஈவினிங் அவர்கிட்டே காமிச்சிட்டு டெலீட் பண்ணணும், அந்த இது நம்ம வெளியேட்டு போகல. அப்படிலாம் டெக்னாலஜிலாம் பெருசாயிருச்சு. ஆனால் தலைமை அப்படி கிடையாது, அப்படியே ஸ்கிரிப்டை மறைச்சு வச்சுக்கிறாப்புல. அது சொல்லி தரதே எப்படி தெரியுமா இருக்கும், ஸ்ரீரஞ்சனிக்கு சொல்லி தரணும். இப்போ நம்ம இதுதாங்க சீனு, இது உங்க டைலாக், இது டைலாக், இது டைலாக், இது அவர் இது சொல்றாரு, நீங்க இதை சொல்றீங்க, அவர் அதை சொல்றாரு. அங்க ஸ்ரீரஞ்சனிக்கு சொல்லி கொடுக்கும்போது மட்டும் இதுல வந்து இப்படி இருக்கும். அதான் நாங்க ஒரு நாள் கூட என் பக்கத்துல அப்படி உட்காரல. ஹீரோனா தள்ளி போயிடுவாரு. ஒரு நாள் கூட என் பக்கத்துல வந்து உட்காரல. பக்கத்துல வர மாட்டாரு. சரி பரவாயில்ல, நமக்கு தமிழ் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு தாங்க ஒரு ஹீரோவை அவர் வருத்தப்பட்டாரு. ஹீரோ இருக்கிறத விட டைலாக் ரைட்டரா இருந்திருக்காங்க. வருத்தப்பட வேணாம் சார், அடுத்த படத்துல ஆக்டர், டைரக்டர், அப்புறம் டைலாக் ரைட்டரா மாறிடலாம். இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் அன்னைக்கு தலைவர் அவர் மனைவியை திருச்செந்தூர் கூட்டு போயிடுவாரு. இதை பார்க்காத வரும்போது சொல்லிட்டு வந்தேன், ஜெயா டிவி போறேன் இந்த மாதிரி அப்படின்னு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். போய் கேட்பார்ல, ஜெயா டிவி போனீங்க? இல்லம்மா ஜெயா டிவி போகாம கொஞ்சம் வேற வேலையா போயிட்டு
நம்ம பிஆர்ஓ வந்து எப்ப பாரு உங்களுக்கு இந்த ப்ரோமோவா அமிச்சுக்கிட்டே இருக்கணும். டிவில மொத்தமா இந்த ப்ரோமோ தான் வரணும். சேனல்ல மாத்தினாலே இந்த ப்ரோமோ தான் இல்ல வரணும். மேடம், உண்மையிலேயே டயலாக் என்னன்னா, இது வந்து உண்மையிலேயே நடந்தது. இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி ஏன் வந்து இப்படி வாட்ஸ்அப்ல அனுப்புறது இல்லைன்னா, இப்ப சார்ட்ட போய் உட்காரும்போது, எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம். நான் சார் டயலாக் சொல்லுவேன். நட்டியண்ணன் சார் சொல்லிட்டு சிங்கமணியன்ட்ட சொல்லும்போது, சிங்கமணியன் நட்டியண்ணன் அப்படியே பாட்டே இருப்பாங்களா, டக்குன்னு அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்காருல்ல, அந்த ஆமா. டைரக்டர் நான் சிங்கமணியன் தாண்டி அண்ணே கொஞ்ச நேரம் டைரக்டர் வெளிய கொண்டு வாங்கண்ணே அப்படின்னா, டக்குன்னு வெளிய எடுத்துருவாப்புல. புலி வெளிய வரும். சிங்கம் வந்து நடிப்புன்னு வைங்க. புலி அண்ணே கொஞ்சம் புளிய வெளிய எடுங்க அப்படின்னா, புலி வரும். அண்ணே கொஞ்சம் புளிய உள்ள வச்சிருங்க. சிங்கத்த மட்டும் வெளிய எடுங்கண்ணே அப்படின்னா சிங்கத்த வெளிய எடுப்பாரு நடிக்கும்போது. அப்போ ஒரு டைரக்டரா வரும்போது கூட அந்த டயலாக் மாத்திக்கலாம் அப்படிம்பாரு, மாத்துவோம். அதுக்கப்புறம் நட்டி சாரு அவரும் வந்து கிரியேட்டர் பேசிக்கா. அதனால தான் இத்தனை வித அவதாரங்கள் எடுக்க முடியுது. ஆமா. அவரு ஒரு மாத்துவாரு. இப்ப இந்த சொன்னாரே காக்கலக்க பச்சை, இதுல யார் சொன்ன டயலாக்? நான் எழுதின டயலாக்லாம் இல்ல. அப்புறம் தியேட்டர்ல தட்டுறாங்கன்னா அது அவருக்கு கிடைச்ச தட்டு தான். அவருக்கு கிடைச்ச வார்த்தை அது. இந்த டயலாக் சொந்தக்காரர். இவர்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஆ. இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இந்த உடனே அப்படியே எடுத்துக்காதீங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு. இது நான் ஒரு 20 நாள் முன்னாடி எழுதினேன். அப்போ எனக்கு அது பெரிய காமெடியா பட்டுச்சு. இப்போ எனக்கு இது இடிக்குது. கொஞ்சம் பேசி பண்ணிக்கோமா, ஏன்னா எனக்கு நான் எதிர்பார்க்குற பஞ்ச் வரலன்ற வருதுல. அது ஒத்துக்க மாட்டாங்க சில பேர். ஆமா. நான் என்ன எழுதியிருக்கணும், நீங்க அதை தான் சார் பேசணும்னு சொல்லுவாங்க. அவர் ரைட்டரா இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறாரு. ஸோ அப்போ இதுல ஏதாவது ஒன்று நீங்க ஒரு சாமியாரா இருக்கீங்க, நீங்க சொல்ற ஒரு போதனையா இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் அந்த சீட்டிங் தெரியணும். நான் அப்பதான் யோசிச்சேன் என்ன சொல்லலாம் இதுக்கு, இப்படி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த ரைமிங்க நல்லா இருக்கு, அப்படியே வச்சுங்க. அப்படி அதுக்காக தான் இந்த டிஸ்கஷன். இப்போ அண்ணன் சொல்லுவாரு, நம்ம சிந்து பாத்து ஹைதராபாத், ஆமா, ஆமா, சிந்து ஆமா. பாத்துக்கு ஹைதராபாத்துக்கு என்னடா சம்பந்தம், சாகுற வரைக்கும் விட்டு போவே விடாரா அப்படின்னு பாப்பல. இது அண்ணன் சொன்னது. அவர் வந்து சாமி ஆடுற அந்த சீன் பார்த்துருப்பீங்க. சாமி ஆடுகிறீங்களே, சிந்துபாத், ஹைதராபாத், செகந்திராபாத், பிஷிப்லாபாத், சிந்துபாத் அப்படின்னா சிந்துபாத்துக்கும் சாமியா இருக்குங்களா, ஆனா சாகுற வரைக்கும் இந்த ஆள் விட்டு போவே கூடாது அப்படின்பா. அப்புறமேலு இன்னைக்கு வந்த கூட்டத்துக்கு மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்ல ஆமா. அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. சாமியார் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு, டப்பே பலம் பலமே டப்பும்பாரு. டப்பே பலம் பலமே டப்புன்னா இது தெலுங்குல வந்து ஒரு படத்துல ஒண்ணு இருக்கும். உடனே அப்புறம் இவர் என்னை விட்டு ஒரு இடத்துல இருந்து பிரியிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். இவரு குருநாதர், நான் சிஷியர். அப்ப நான் என்ன பண்றது, எப்படி இதை வச்சு காப்பாத்துறது? அது நீங்க உங்களுடைய அந்த நல்ல விஷயத்த நான் சொல்றேன். அது அந்த மிரண்ட விஷயத்த இப்ப போயிட்டே இருக்கு ஜாலின்னு வைங்களேன். இப்ப சொன்ன அப்போ அண்ணன்ட்ட போய், அண்ணே ஒரு சின்ன இப்போ பழக்கமா சொல்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்றேன். சார் வந்து ஒரு இடத்த விட்டு பிரியிறாரு. உங்களுக்கு படம் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு சொல்லக்கூடாதா சொல்லல. அவரை பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது இவரு. அண்ணே அவர் போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு எண்டில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். அப்படியா அப்படின்னாரு. எப்படி இவர் எனக்கு ஒரு டவுட். அப்போ அண்ணன் எப்படி பண்ணுவார் தெரியல, பார்ப்போம். சப்போஸ் மிஸ் ஆனா ஒன்மோர் கேட்கலாம்னு சொல்லிட்டு நடிக்க வைக்கிறேன். அதான் அழுகணும். இப்போ பாருங்களேன், அவர் பண்ண மாதிரி பண்ணி காட்டுறேன். அவர் நம்மளை விட்டு பேசு டக்குன்னு கட் பேச அந்த இடத்த கட் பண்ணுவாரு. ஒரு மைக்ல பேசுவாரு. அந்த அழுதுட்டு மைக்க கட் பண்ண அடுத்து ஒரே செகண்ட் தாங்க, டேய் டீ சொன்ன நல்லாச்சு அதோட தியேட்டர்ல பார்க்க போகும்போது இன்டர்வல்ல ஒரு 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 15-16 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. ஒரு 2-3 பேர் அந்த ஃபேமிலியோட வந்திருக்கும் போது வாங்கிட்டு போறான் அப்பா அம்மாக்கு இது உள்ள கொடுக்கறதுக்கு. போகும்போது வழி விடுங்க, நம்ம சார் கொஞ்சம் வழி விடுங்க சார். அவன் என்ன சொல்றான், கும்பாரே ஆகும்பரே கும்பாரே ஆகும், இது போன்ற டைலாக். அது எனக்கு என்னடா இவன் புடிச்சிட்டா அதை எனக்கு வழி விட மாட்டேங்கிறான், வழி விடுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். நாங்க சும்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அப்படி கையாடிட்டு அந்த ஆடியன்ஸை பார்த்து அந்த பக்தர்களை பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, கும்பாரே கும்பல் பழைய பாட்டு போல அது. அவங்க எல்லாருமே கும்பாரே கும்பரேன்னு டான்ஸ் ஆடுறானுங்க. 3 டீ தான் பாக்கி இருக்கு. சிங்கம்புலி சார் நீங்க தான் சூஸ் பண்ணும். மாச்சா செஞ்சா ஜிஞ்சர் எது போலாம்? உங்க டைலாக் மாதிரியே இருக்கு. மாச்சா சின்சா ஜிஞ்சர் நல்லா இருக்கு, இது வச்சுக்கோ. மாச்சா சின்சா ஜிஞ்சர் அது இவங்க இருந்து எடுத்த டைலாக். ஆமா, டைலாக் நீங்க தான் சொந்தம். காப்பிரைட்ல என் பேர் மட்டும் போட்டுருங்க. அந்த இன்னொரு படத்துல ஏதோ படத்துல சார் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க இந்த டப்பே பலமே டப்புன்னு சொன்னீங்களா? ஆமா, அது மாதிரி இன்னொன்னு சொன்னீங்களா? அது மாதிரி அது ஏகலகர பிகித்வார் அது சொன்னோம். அதுக்கப்புறம் இது ஒரு இது ஒன்று சொன்னோம். தேனவர் பொழில்கொள்ள ஆலை விளை செந்தல் துண்ணி வளர்செம்பு நீங்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நிலையாத வண்ணம் ஒரு உரைசை ஆனசொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாளர் ஆணை நமதி திரு சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம். அது சொன்ன இதே மாதிரி தான் கிளாப் பண்ணாங்க. அது மாதிரி என்ன இதாக ஒன்று சொல்லுங்க. ஹலோ நான் பேய் பேசுறேன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. நான் சாமியார்
ஜீலம் ஜீனா ராபி பிஎஸ் சட்லஸ் அப்படின்னு. Nice அந்த one. அந்த டைரக்டர் சூப்பர் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஷார்ட் முடிஞ்சோடனே நான் என்னமோ சொன்னீங்க என்னது அப்படின்னு. இல்லை பஞ்சாப்ல ஓடுற 5 நதி ஜீலம் ஜீனாப் ராபி பியாஸ் சட்லஸ். சட்லஸ். அதை வந்து ஃபாஸ்ட் ஜீலம் ஜீனாப் ராபி பியாஸ் சட்லஸ். அவன் ஆரம்பிட்டான் நல்லா இருக்கு Nice. அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று எண்டில் போகையில் ஒன்று சொல்லிட்டு போங்க, கொசுமை கொசுமை அப்படின்ட்டு போயிட்டேன். இது என்னன்னு கேட்டேன், கோசம்னா தண்ணி, ஐஸ் கோசம்னா ஐஸ் வாட்டர். மலேசியால அப்படித்தான் சொல்லுவாங்க. அது கத்துக்கிட்ட பார்த்தது. கோசம்னா கோசம்னா ஜீரோ ஜீரோ. ஆமா. ஜீரோ. அவங்க தண்ணிக்கும் அவங்க அந்த கோசம் தான் யூஸ் பண்றாங்க. சரி மேடம், ஜிஞ்சர்ல போயிடலாமா? ஜிஞ்சர் போயிடுவோமா? ஓகே. ஜிஞ்சர் உள்ளே சூப்பரான விஷயம் வந்திருக்கு சார் உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? பேமெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், ஓ. எப்படி? எப்படி? எப்படி இதை சொல்லல? கலந்தாச்சு சார். எப்படி? Lucky sir யூகிச்சீங்க. அதுதான் சூப்பரான விஷயம். எதை சொல்லுவோம்? அதைத்தானே சொல்லுவோம். அதுக்காக தானே பாருங்க ஓடுறோம். அண்ணே, என்னண்ணே உங்களுக்கு மட்டும் தானே பணம் வந்திருக்கு. பாத்தீங்களா? ஆனா என்ன தெரியுமா, இவர்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயம், யார்த்தையா கொடுக்காம போக மாட்டாப்ல. அதுதான் பெரிய யாரு? இது. அண்ணே. எதிர உட்கார்ந்து தான் கொடுப்பாரு. பக்கத்துல இருக்கவங்க கொடுக்க மாட்டாரு, எதிர இருக்கவங்க தான் கொடுப்பாரு. எதுல இருந்தா கொடுத்துருவாங்களா? இருபது நாள் கொடுப்பாங்க. இருங்கப்பா, இருங்கப்பா, என் கைக்கே வரல. நான் எதுக்கு வந்து உட்கார்ந்துறேன் சார். நல்ல ஒரு விஷயம் வந்திருக்கு. காசு பணம் துட்டு மணி மணி வந்திருக்கு. சோ என்ன கேள்வி என்றால், நீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தோடனே வாங்கின முதல் சேலரி எவ்வளவு சார்? 12 ரூபா பேட்டா கொடுத்துருப்பாங்க. ஒரு கொடுத்தாங்களா? ஒரு படம். அந்த படத்துல அப்ப வந்து வேலை பார்க்குறோம். ம். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில அந்த அசோசியேட் டைரக்டர் ஒரு 3-4 மாசம் வேலை பார்த்துட்டோம். ம். அப்ப பேட்டாவெல்லாம் இல்லை. ம். பேட்டாலாம் இல்லை. ம். இல்லை, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்குலாம் பேட்டா இருக்கு, நம்மளுக்கு இல்லை. ஆ. எனக்கும் இன்னொரு பையனுக்கு இல்லை. அவன் ஃப்ரெண்டு நம்ம சிங்காரம் அவனுக்கு இல்லை. அதை வந்து நம்ம வந்து ஒரு குறையா மேனேஜர்ட்டையோ இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ட்டையோ யார்ட்டையும் போய் நம்ம சொல்லலை. நம்மளுக்கு வேலை பார்க்கணும், அதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேலை பார்ப்போம், ம். அப்புறம் நம்ம எங்கேயாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்தோடனே என்ன சொன்னாங்க, ஒரு கூப்பிட்டாரு, ஒரு அசோசியேட் டைரக்டர் கூப்பிட்டாரு. பேட்டாலாம் வாங்கினீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் வாங்கலை அப்படின்னு. ம். அப்படியா, சரி, உனக்கு இன்னையிலேருந்து 25 ரூபா சம்பளம் டெய்லி பேட்டா அப்படின்னாரு. ம். உடனே 25 ரூபா ஓகே அப்படின்னோடனே, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அப்படி திரும்பி நடக்கிறோம். உடனே அவர் கூப்பிட்டு, ஏய் உனக்கு 25 ரூபா இல்லை, 2 பேருக்கும் சேர்த்து 25 ரூபான்னாரு. தலைக்கு 25 கிடையாது, 2 பேரும் 2 பேருக்கும் சேர்த்து இருச்சோன்னா நான் அப்படி கதவை தாண்டி கேட்டு தலையாட்டிட்டு அவனை பிடிச்சிட்டு ஓடுறேன். அவன் எதுக்குடா வாடா அவனை, ஏன்டா 3 பேருக்கும் சொல்லிடுவாங்கடா. 3 பேருக்கு சொன்னா 8 ரூபா ஏன்டா, வாடா 12 ரூபா பண்ண, வாடா போலாம் முடிச்சு ஓடுறேன். நம்ம வந்து சென்னைக்கு வீடு வாங்கணும் அப்படிலாம் வரல, ஆ. சம்பாதிக்கணும் அப்படிலாம் வரல, புரியுங்களா? ஆ. போய் பாரு, நம்ம டைரக்ட் பண்ணணும், நம்ம போய் பாரு டைரக்ட் பண்ணணும், நம்ம டைரக்ட் பண்ண படத்தை எல்லா பேரும் பார்க்கணும், நிறைய குறைகளை சொல்லணும். நம்ம போய் என்ன எல்லாரும் கேட்பாங்க, சென்னைக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்பேன். சென்னைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு சார், வீடெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படிமா. உங்கள்கிட்ட சொன்னேன்னா, நான் மெட்ராஸில் போய் வீடு வாங்க போகிறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா, உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நான் போய் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். டைரக்ட் பண்ணனா பார்த்தியா, பாராட்டினியா, இது காரி துப்புனியா, நல்லா செஞ்சேன், அது நான் போன வேலையை நான் பார்த்துட்டேன்ல. உங்கள்கிட்ட சொன்னேன்னா, நான் போய் வீடு வாங்க போகிறேன், கரெக்ட், நான் அங்கே போய் ஃப்ளாட் வாங்க போகிறேன், ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா, நான் வந்த வேலையை பார்த்துட்டேன்ல. என்ன சொல்கிறேன், நான் வந்த வேலையை நான் பார்த்தேன். ஸோ நான் அங்கே போகிறேன், டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, சினிமாவில் வந்து மிக நேர்மையாக இருக்கணும். உங்களுக்கு உங்களை ஆக்டிவிட்டீஸில் அதில் தப்பு ஏதோ அது மாதிரி இருக்கலாம். எந்த இடத்துலையும் நீங்கள் பொய் சொல்லிடக்கூடாது, எந்த இடத்துலையும் நீங்கள் திருடிடக்கூடாது, எந்த இடத்துலையும் துரோகம் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா சாயந்தரமே உங்களுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு டைரக்டர்கிட்ட வேலை பார்த்துட்டு டைரக்ஷன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டைரக்டர்கிட்ட வேலை பார்த்துட்டு இன்னும் படம் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகாமல் நிறைய படம் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய்கிட்டே இருந்து இது வரைக்கும் 50 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருப்பான், ஆனால் இன்னும் டைரக்ட் பண்ணாமே நிறைய பேர் இருப்பான். நம்ம 1000 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது, ஓடுற ஒரு படத்தை 1000 தடவை பார்க்கணும்.
ஓடுன ஒரு படத்தை பார்க்கணும். அது மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல சம்பளம் கிடைக்குது, வைக்குது, அதுக்குது அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி போயிட்டோம்னா அந்த மாதிரியே போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு போன இடத்துல சினிமாவில் மட்டும்தான் சாப்பாடு போடுறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்றாங்க. அங்கே தான் சாப்பாடு போடுறாங்க. ஓகேவா? அதுக்கு மேலே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னா நம்மளுக்கு அது 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 நம்மளுக்கான ஒரு இதுலேயே வச்சுக்கணும் ஒழிய நம்ம ரொம்ப 12 ரூபா 50 பைசா தான் முதல் சம்பளம். 12 ரூபாய் 50 பைசால இருந்து இப்ப எவ்வளவு வந்து மாறி இருக்கு சார்? இவங்க என்னங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பயப்படுவார். பல மடங்கு சொல்லிருங்க. பல இன்கம் டாக்ஸ்ல மடங்கு மாட்டி வரதுக்கு பிளான் பண்றாங்கன்னு 12 நினைக்கிறேன். ரூபாய் 50 பைசா 12 கோடில வந்துருச்சு. வந்திருக்கும்ல. ஒரு 11 இருக்கானே இப்ப 11. இப்படி உனக்கும் சொல்லியா நான் காசு வாங்கி தரையா? அதுல 12 11 10 முக்கா. ஏன் அது 12 நம்ம சொல்லக்கூடாது? ஏன் 11க்கு போறோம் நம்ம? அண்ணே அந்த இடத்துல இருந்து என்ன உண்மையிலே நல்ல ஒரு இடத்துல இன்னைக்கு அது இல்லை மேடம். நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம், வீட்டிலேருந்து கார் எடுக்கிறோம், ஒரு ஏசியை போட்டு கார்லேருந்து வர்றோம், திருப்பி ஏசியை போட்டு திருப்பி காரில் போய் இறங்குறோம். ஒரு வீடு அது இருந்தது. அது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேருமே சாதிக்க முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் நிறையா குறைகள் இருக்கும். சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு சினிமா செஞ்சிடும், தெரிஞ்சவங்களுக்கு சினிமா செய்யும். அதனால நம்மளுக்கு இது இப்போ இது ஓகே அப்படின்னு தான் இருக்குமே ஒழிய நீங்கள் நிறைய ஏதாவது கேட்டுச்சு. ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப அண்ணனே மறந்துருப்பாரா ஞாபகம் தெரியல. நம்ம மாயாண்டி குடும்பத்தார் வந்ததுக்கு முன்பு, அதுக்கு வந்ததுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி இடையில அடிக்கடி சொல்லுவார், அந்த ஒய்ஃப்ட்ட வந்து அவங்க வந்து 10,000 கேட்கலான்னு இருக்கேன், 5,000 கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். 10,000 கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னா அழைப்புகள் வரல, ஃபோன் வரல. 5,000 கேட்டேன் அப்படின்னா 5,000 அதுக்கும் வரல. அப்படி அந்த சோகமா அந்த ஒரு சின்ன வருத்தத்தோட இருக்கும்போது மாயாண்டி குடும்பத்தார் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன பிறகு சொல்லுவார், அந்த 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்கு பிறகு அண்ணன் வந்து ரூமுக்குள்ள இருக்காரு. ரூம்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காரு. வெளியில வந்து ஒரு 5 மேனேஜர் நின்றுக்கிட்டு 18ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி ஏன் டேட்டுப்பா அப்படின்னு 4 மேனேஜர் சண்டை போட்டுருக்காங்க உள்ள உட்காந்துருக்காருக்காக. 4 மேனேஜர்ஸ் 4 படம் 18ல இருந்து 20 வரைக்கும். இன்னொரு 20 நான் சொல்லியிருக்கேன்ப்பா, ஏன் உள்ள கேட்டுவாய் அப்படின்னு. உள்ள அண்ணே 4 இது வர்றோம்பா அப்படின்னு அந்த அளவு டக்குன்னு இமிடியேட்டா அந்த கலை உலகம் வந்து அதுதானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம். என்னோட ஃப்ரெண்ட் ரமேஷ்னு கேமரா பண்ணிருக்கான்ல, அவன் வந்து சொல்லுவான், மச்சான் இது உங்க அம்மா எங்க அம்மா இல்ல சினிமாமா. என்னடா இப்படி ஒரு வார்த்தையை சொல்ற அப்படின்ட்டு. ஆமாண்டா, நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், ஆனா நீ இல்ல, உங்க அம்மா எனக்கு காஃபி கொடுத்து இருப்பா வந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா தான் சொல்ல போறாங்க. இந்த சினிமாங்கிற அம்மா மட்டும் இவன் எவ்வளவு தகுதியானவன், அந்த தகுதி நிர்ணயிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் வந்து நடக்காம முடியவே முடியாது, உன்னால அதை ஓவர் பவர் பண்ணி வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய் எப்படி ஒரு அதுதான் கலை தாயின்னு சொல்றாங்க பாருங்களேன். தாய் அந்த அம்மா தானே அது. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். எங்க தாய் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுலாம் கஷ்டம். நாங்க என்னதான் படத்துல நடிச்சு என்ன பண்ணாலும் துபாய் போவோம், ரியல் எஸ்டேட் பண்ணுவோம், அங்க கோல வச்சுவோம், அதுக்கப்புறம் வந்து இங்க திருப்பி படத்துலயும் நடிப்போம். உங்களால முடியுமா? யாரை பத்தி சொல்றாங்க? எங்களால முடியும். எங்க ஸ்ரீரஞ்சனியால முடியும். துபாய் ரிட்டர்ன், அந்த ரியல் எஸ்டேட் கிங் பின், புர்ஜ் கலீஃபாவோட முதல் 3 ஃப்ளோர் அவங்களுக்கு தான். அப்படியா? ஸ்ரீரஞ்சனி என்ன ரஞ்சனி நீங்க சொல்லவே இல்ல. புர்ஜ் கலீஃபாவோட 3 ஃப்ளோர் ஓனர் நீங்க தானா? நோ நடக்கமா இங்க உட்கார்ந்து சொப்னத்துல கனவுலையா கனவு ட்ரீம் இன் சொப்னத்துல. சோ சொல்லுங்க ஸ்ரீரஞ்சனி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களோட மூவி கம்பி கட்டின கதை வந்து ரிலீஸ் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு. படத்தோட ஹீரோயின் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷம். திவாலி ரிலீஸா, சோ இட்ஸ் a colorful poster. சோ ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நீங்க தான் வந்து டீ சூஸ் பண்ணனும். மாச்சா வேணுமா செஞ்சா வேணுமா? ரெண்டேலு only two what to do? மாச்சா. ஓகே. இது வந்து ஜப்பான் டீங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லி. நான் அப்புறமா ஜிபேல வாங்கிக்கிறேன். சரியா? கரெக்டான விஷயம் தான் வந்திருக்கு ஹீரோயினுக்கு. காதல் stands for love. காதல் வந்திருக்கு. இங்க பாருங்க, பொது இடத்துல என்ன சொல்லிடாதீங்க. எனக்கு ஒரு அவங்க வைஃப் லெப்டினன்ட் கர்னல், சிங்கம் போலீஸோட வைஃப் வந்து மிலிட்டரியில மேஜர். இங்க பாருங்க என்ன சொன்ன கவனிக்கலையா நீங்க? கவனிக்கல. செமமேட்டர் எடுத்து லவ் பண்ண உடனே டக்குன்னு இங்க பாருங்க, பொது இடத்துல என்னைய சொல்லிடாதீங்க, நமக்குள்ள இருக்கட்டும். அது நமக்குள்ள இருக்கட்டும். கேட்டுட்டேன், ஆடியன்ஸ் கேட்டுட்டாங்க மக்களே. சூப்பர். சோ நல்ல விஷயம் வந்திருக்கு. அவங்க யோசிக்கிறாங்க. வாங்கிக்கோங்க. சூப்பர். சோ சொல்லுங்க, கம்பி கட்டின கதை மூவில என்ன மாதிரியான காதல் சீன்ஸ்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம்? ரொமான்ஸ் எவ்வளவு சூப்பரா வொர்க் அவுட் ஆயிருக்கு? ரொமான்ஸ்
it was really beautiful with him, like a beautiful experience because I was so afraid. ரொம்ப பயமா இருக்கு what he will say, how he will react. எனக்கு ஒத்திரி பேடியாയിരുന്നു. പക്ഷേ later when we were together he said cool, let it go, cool. So it was very nice to work with him. ஓகே. அதே மாதிரி டான்ஸ்லாம் பயங்கரமா இருக்காமே ரெண்டு பேருக்குமே. சூப்பரான கெமிஸ்ட்ரி டான்ஸ் எல்லாம் இருக்கா? இவங்களும் இவங்க முகேஷ், ஷாலினி அவங்க ப்ரொஃபஷனலா டான்ஸ் ஆடிடுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் தத்தக்கா புத்தக்கான்னு பண்ண வேண்டிய வேற வரும். லெவல்ல ஆடி இருக்கீங்களாமே அது டப்பா குத்துலாம். அதெல்லாம் அது இருக்கு, அது பண்ணி தானே ஆகணும், வேற வழி இல்லையே. இல்லைன்னா மாஸ்டர் விட மாட்டாங்களே. மாஸ்டர் விட்டா கூட அவங்க அசிஸ்டன்ட் விட மாட்டாங்களே. அந்த 3ல கை வரணும் சார், 4ல கால் வரணும் சார், அது பண்ணியே ஆகணும் நீங்க. அதான் சூப்பர், அற்புதம். இன்னும் ஒரு டீ தான் இருக்கு, நீங்க தான் சூஸ் பண்ணணும். சொல்லுங்க மேடம். So, அந்த செஞ்சா. ஒண்ணுதான் இருக்கு, அதை சூஸ் பண்ண முடியாது. ஒண்ணுதான் அது. அது நான் தான் கேள்வியா Option கிடையாது. ஆப்ஷனே இல்ல உங்களுக்கு. காட்டுங்க மேடம். ஆ. என்னது? வெங்காயம். வெங்காயம் வந்திருக்கு சார், உங்களுக்கு வெங்காயம் வந்திருக்கு. எப்படி தான் யாரு என்ன பண்ணலாம்? கடவுளே. உரிக்க ஒண்ணும் இல்ல. சூப்பர் சார், அதான் கேள்வி. உரிக்க ஒண்ணும் இல்லையா? உரிக்க ஒண்ணும் இல்ல. இது வந்து யாருக்காச்சும் நம்ம டீம்ல நீங்க கொடுத்தே ஆகணும். ஐயோ இந்த உரிக்க ஒண்ணும் இல்லங்கிற ஒரு பட்டத்தை யாருக்கு கொடுப்பீங்க? ஜாலியா சொல்லுங்க, யாரும் வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஜாலியா, இது வந்து ஒரு ஜாலியான கேள்விதான். இல்ல இது வந்து நானே வச்சுக்கிறேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கேவா? நியாயமான. நானே எடுத்துக்கிறேன். எனக்கு நான் ஒரு வெற்று ஒரு கோப்பையா இருக்கிற ஆசைப்படுறேன். நிறைய ஊத்த வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய நான் சாதிக்க வேண்டியிருக்கு. கட்டுறது கைமுன் அளவுங்கிற மாதிரி அண்ணன் மாதிரியான ஆளு, சார் மாதிரியான ஆளுங்கிட்ட வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த வெங்காயம் எனக்கே வச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்தவங்களை சொல்றதுக்கான அருகதை வந்து அதை விட தன்னைத்தானே வந்து ஏத்துக்கிறதா நல்ல பண்பா நினைக்கிறேன். இது நான் வச்சுக்கிறேன். இந்த வெங்காயம் நான் தான். இப்போ என்னன்னா இப்போ 4 பேர்த்துல வெங்காயம் நீங்க நானும் சொல்லிடலாம். ஆமா. ஆனா ஷோ முடிஞ்சோடனே நம்ம ஏதாவது வைவம்னு வேணாம், நானே வச்சுக்கிறேன். ஏயா அங்க அவ்வளவு பெரிய டிவியில போய்கிட்டு வெங்காயமா நான் வெங்காயமா உனக்கு அப்படி வெளியே சண்டை போடுவாங்க, செக்யூரிட்டி விலக்கி விடுவார்ல, அதனால வேணாம் நானே வச்சுக்கிறேன். ஒரு செகண்ட்ல அந்த மூளை வேலை செஞ்சுச்சு. சூப்பர் சார். ஆக்சுவலா இவ்வளவு கலகலப்பா பேசினதுல டைம் போனதே தெரியல. டைம் வந்து எக்ஸ்ட்ராவா 2 அதை மணி நேரம் கண்டுபிடிச்சாரு பாருங்க. கரெக்டா கொடுத்திருக்கீங்க நீங்க. எது கம்பி கட்ட கண்டுபிடிக்கிறதா அவருடைய. ஆமா. சொல்லுங்க மேடம். சூப்பர். சோ இவ்ளோ நேரம் ரொம்ப அழகா, ரொம்ப ஜாலியா, ரொம்ப கலகலப்பா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் கம்பி கட்டின கதை மூவி பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய வாழ்த்துக்கள். நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏங்க அந்த அமௌண்ட் எங்க அமௌண்ட் கொடுப்போம் நாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க போக கூடாது, அதுக்குள்ள நாங்க உங்களை விட மாட்டோம். ஓகே. கப்ல வந்து சைன் பண்ணோம், நாங்க ஞாபகார்த்தமா வைப்போம். ஒரு கப் கொடுப்போம், எல்லாரோட சைனும் எங்களுக்கு தேவை. சூப்பர். சோ சாய் வித் செலிபிரிட்டி நம்ம ஷோவோட ஸ்பெஷல் விஷயமே இதுதான். அழகா நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க சூப்பரா ஞாபகார்த்தமா வச்சுப்போம். எங்க ஷோக்கு யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா அப்படின்னு கெத்தா காமிப்போம். சோ சைன் பண்ணிடலாமா? தாராளமா. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். ஜெயா டிவிக்கும் நேயர்களுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. 2025 இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி.